வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ராம்ஜி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி முக்கியமாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கான்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஒன்றில் பேசும்பொழுது நம்மளுடைய உடல் பாகத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன ஆர்கான்ஸ் எல்லாம் அதில் இன்டெல்ஜ் ஆகுது, அதில் தொடர்பு படுகிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு அம்மா யூடியூப் சேனல் பயனுள்ள வகையில் இருந்ததுன்னா கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ப்ளஸ் ஆர்கான்ஸ் ஆஃப் ஸ்பீச் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரிசீவ்டு ப்ரொனன்சியேஷன் படி மொத்தம் 44 சவுண்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 வவல்ஸும் 24 கான்சோனன்ஸ் சவுண்ட்ஸும் இருக்குது. இதில் வந்து வவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஃப்ரிக்ஷன்ஸ் த்ரோ சவுண்டுன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது வவல்ஸ் சவுண்டை நம்ம உச்சரிக்கும் பொழுது நம்ம லங்ஸ்லேருந்து புறப்படக்கூடிய அந்த ஏர் வந்து அந்த விண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லார்னிக்ஸில், அதாவது இங்கே வோக்கல் கார்டு இருக்கு இல்லையா, இதில் பட்டு சவுண்டாக கன்வெர்ட் ஆகிட்டு த்ரோவாக நம்ம மவுத்துக்கு வந்து மவுத்தில் இருந்து ரிலீஸ் ஆகும். ஸோ உள்ளே எங்கேயுமே நம்மளுக்கு வந்து தடை இருக்காது வவல்ஸை உச்சரிக்கும் போது, அந்த உயிர் எழுத்துக்களை உச்சரிக்கும் போது. வேரஸ் இன் கான்சோனன்ஸ் இங்கே வந்து டோட்டலாக வேறு. கான்சோனன்ஸை உச்சரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த ஏர் வந்து வோக்கல் கார்டில் இருந்து த்ரோவாக வராது, நிறைய உள்ள ஃப்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அதாவது நிறைய ஆர்கான்ஸில் தடைப்பட்டு அந்த இடத்துலையே அந்த சவுண்டாக வந்து அது ப்ரொடியூஸ் ஆகிடும். வவல்ஸ் வந்து நேரடியாக நம்ம மவுத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அது சவுண்டாக வெளியே வரும். உள்ளே இருக்கிற ஆர்கான்ஸ் நம்ம டங்கு, மேலே இருக்கிற அந்த ஹார்ட் பேலட்டு, ஓவலா, இதில் எங்கேயும் வந்து வவல்ஸ் வந்து படாது. ஏர் அப்படியே த்ரோவாக ரிலீஸ் ஆகும். மவுத்தாண்டை மட்டும் நம்மளுக்கு அது படுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் கான்சோனன்ஸ் அந்த 24 நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளேயே வந்து நிறைய இடத்துல அந்த எழுத்துக்கள் வந்து பிறக்கும். அது எப்படியெல்லாம் பிறக்கிறது அப்படின்றது தான் நம்ம ஆர்கான்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் தாம்சன் அண்ட் வயாட் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதை கிளாஸிஃபை பண்ணி சர்டன் ஜென்ரல் ரூல்ஸ் படி அவங்க கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஆர்கான்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆல்ரெடி அந்த பிக்சர்லாம் பார்த்துருப்பீங்க. பார்க்கலனாலும் இப்போ பாருங்கள். இந்த பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவுண்டு லங்ஸ்லேருந்து புறப்பட்டு நேராக இங்கே வரும். அந்த ஆடம் ஆப்பிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துக்கு வரும். ஆடம் ஆப்பிள் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, அதுதான் லார்னிக்ஸ் வோக்கல் கார்டு. அந்த காற்றை வந்து ஒரு இசையாக கன்வெர்ட் பண்ணும், ஓசையாக கன்வெர்ட் பண்ணும். அந்த லார்னிக்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம லங்ஸ்லேருந்து புறப்படக்கூடிய காற்று மட்டும்தான் இருக்கும். வோக்கல் கார்டை கிராஸ் பண்ண உடனே அது ஒரு ஓசையாக, நம்ம ஒரு நாதஸ்வரம் வாசிக்கும் போது எப்படி காற்று உள்ளே போயிட்டு ஒரு ஓசையாக வெளியே வருது, அது போல் ஓசையாக வெளியே வரும் இந்த லார்னிக்ஸுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இருக்கிறது குளோட்டல் ஏரியா, ஓப்பனாக இருக்கும், அந்த இடத்துல எதுவும் இருக்காது. குளோட்டலுக்கு மேலே வந்தோடனே ஓவலான்னு சொல்லுவோம். அது வேறு ஒன்றும் இல்லை, உள்நாக்கு. நீங்கள் வாயை திறந்து ஆன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், உள்நாக்கு ஒன்று தொங்கிட்டு இருக்கும், உள்நாக்குன்னு சொல்லுவோம், அது ஓவலா. ஓவலாவுக்கு மேலே அப்படியே வந்தோம்னா அது வந்து சாஃப்ட் பேலட்டு. அந்த இடம் சாஃப்டாக தான் இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்காது, தசை மாதிரி சதை மாதிரி இருக்கும். அதனால் சாஃப்டாக இருக்கிறதுனால அதை சாஃப்ட் பேலட்டுன்றோம். அப்படியே மேலேறி நேராக நம்ம நாக்கு மேலே தூக்கி தொட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், தொட்டிங்கன்னா அந்த இடத்துல தெரியும். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரஃப்பாக இருக்கும், ஹார்டாக இருக்கும். அதனால் அது ஹார்ட் பேலட்டுன்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் அப்படியே முன்னாடி வந்தீங்கன்னா நம்ம டீத்தும் அந்த ஹார்ட் பேலட்டும் இணையிற இடம், அது பார்த்தீங்கன்னா டீத் ரிட்ஜ் இல்லைன்னா ஆல்வேலார் ரிட்ஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் முன்னாடி வந்தோம்னா டீத்து, நம்ம மேலே அப்பர் டீத்து லோயர் டீத் இருக்கும். அதை கிராஸ் பண்ணி வெளியே வந்தோம்னா நம்மளுடைய லிப்ஸு, அதை வந்து லேபியல் அப்படின்னு சொல்லுவாங்க அதில். ஸோ அது இல்லாமல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா த்ரூ நேசல் வழியாக, மூக்கு வழியாக ஒரு சில சவுண்ட்ஸும் நம்மளுக்கு வாயெல்லாம் க்ளோஸ் பண்ணப்போ மூக்கு வழியாக ஒரு சில கான்சோனன்ட் சவுண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, எந்த இடத்துல இந்த சவுண்டு வந்து உச்சரிக்கப்படுகிறது, சவுண்டு வந்து எழுத்தா அந்த கரெக்டான எக்ஸாக்ட் சவுண்டு ஃபார்மாக எந்த இடத்துல டச் ஆகிட்டு பிறக்குது, இதை தான் ஆர்கான்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அதை நாம் டெமோவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாம் வந்து இந்த 24 கான்சோனன்ஸ் சவுண்ட்ஸு எப்படி வந்து உச்சரிக்கப்படுகிறது அப்படின்றத, அந்த பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன் ஆர்கான்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் எந்த இடத்துல அந்த சவுண்டு
உருவாகிறது அதுதான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மண்டவோட படம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அதில் இருக்கக்கூடிய பிளேஸ் எந்தெந்த பிளேஸ்லலாம் சவுண்டு உருவாகுது, அந்த பிளேஸுக்கு என்ன பேருன்னு அவங்க கொடுத்துருக்கிற பேரை நான் சொல்லிடுறேன். முதல்ல நம்மளுக்கு இங்கே இருக்கிற இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நம்ம லிப்ஸுன்னு சொல்லுவோம், அவங்க இதை லேபியல் அப்படின்றாங்க. மேலே ஒன்று கீழே ஒன்று இருக்கும். லிப்ஸுக்கு உள்ள நீங்கள் போனீங்கன்னா நம்மளுக்கு இருக்கிறது வந்து டீத்து, நம்ம டீத்துன்னு சொல்லுவோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஹாஸ்பிட்டல் டென்டல் போவோம் இல்லையா, டென்டல் கேர் பல் சிகிச்சைக்காக போவோம் இல்லையா, ஸோ அவங்க அதை டென்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. சில சவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பல் டென்டலும் இந்த லிப்ஸு லேபியலும் சேர்ந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்படி ப்ரொடியூஸ் ஆகிற சவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா லேபியோ டென்டல், ஒரு லிப்ஸு டென்டலே யூஸ் ஆகும், லேபியோ டென்டல் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பல்லுக்கு உள்பக்கம் பல்லு போயிட்டு மேலே இருக்கிற அந்த சதையோட ஜாயிண்ட் ஆகிற இடம், அது பார்த்தீங்கன்னா அந்த ரிட்ஜு சொல்லுவோம் இல்லையா, டீத் ரிட்ஜு. அதே தான் இவங்களும் சொல்கிறாங்க, டீத் ரிட்ஜ் இல்லைன்னா ஆல்வேலார் ரிட்ஜ். இந்த இடம் நாக்கு போயிட்டு வைக்கிறீங்க இல்லையா, அந்த இடம் பல்லும் மேலே இருக்கிற அந்த சதைப்பகுதி இணையிற இடம் ரிட்ஜி, ஆல்வேலார் ரிட்ஜின்னு சொல்லுவோம், இல்லை டீத் ரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மேலே போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீத் ரிட்ஜுக்கு மேலே இருக்கிற பகுதி ரொம்ப ஹார்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நாக்கை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இடம் அந்த டீத் ரிட்ஜுக்கு மேலே நல்லா நடுவில் நீங்கள் நாக்கை மேல் நோக்கி தொட்டிங்கன்னா தெரியும், ஹார்டாக இருக்கும், ரொம்ப நல்லா பிளைனாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து பேலட், ஹார்டு பேலட் அப்படின்னு வைக்கிறாங்க, கடின பகுதி. நீங்கள் நாக்கில் தொட்டிங்கன்னா தெரியும், ஸ்ட்ராங்காக இருக்கும் அது. இப்போ இந்த ஹார்ட் பேலட்டுக்கும் இந்த டீத் ரிட்ஜ் இருக்கு இல்லையா, நீங்கள் தொடறீங்களா, டீத்தும் அந்த பின்னாடி இருக்கிற சதைப்பகுதி இணையிற இடம், இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற டீத் ரிட்ஜுக்கும், அதாவது ஆல்வேலார் ரிட்ஜுக்கும் ஹார்ட் பேலட்டுக்கும் இடையில இருக்கிற நான் இப்போ தொட போகிறது ஹார்ட் பேலட், நல்லா பாருங்க. இப்போ இது டீத் ரிட்ஜ், இப்போ தொட்டம் பார்த்தீங்களா, இதுதான் வந்து பேலட்டோ ஆல்வேலார் அப்படின்றாங்க. அதாவது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட பகுதி. இங்கேயும் ஒரு சில சவுண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் பேலட்டுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா சதை வந்து நல்லா ஃப்ளஷியாக இருக்கும், சதை வந்து அசைகிற மாதிரி இருக்கும், இந்த அளவுக்கு ஹார்டாக இருக்காது. ஸோ அந்த அசைகிற பகுதியை நம்ம வந்து சாஃப்ட் பேலட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, அல்லது வேலம் அப்படின்றாங்க. சாஃப்ட் பேலட் அல்லது வேலம்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து உள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும், உள்நாக்குன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, உள்ளே பார்த்தீங்கன்னா உள்நாக்கு தொங்கும், அது வந்து ஓலா. உள்நாக்கு கீழே நம்மளுக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா கேப்பாக தான் இருக்கும். இந்த ஆதாம் ஆப்பிள் இந்த கொட்டை இருக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த இடம் வந்து கேப்பாக இருக்கும். அந்த இடம் தான் வந்து குளோட்டல் ஏரியான்னு சொல்கிறோம். அதாவது பார்த்திங்கன்னா எந்த விதமான தடை இல்லாமல் வெறும் பல்ப் மட்டும் இருக்கும், அங்கே குளோட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கீழே போனதான் நம்மளுக்கு அந்த வோக்கல் கார்டு. ஒரு சில பேருக்கு நல்லா வெளியே தெரியும், ஆடாம் ஆப்பிள்னு சொல்லுவாங்க, கோழி கொண்ட மாதிரி இங்கே இருக்கும். ஒரு சில பேருக்கு தெரில, எனக்கெல்லாம் இப்போ தெரில, கை வச்சு பார்த்தோன்னா தெரியுது இந்த இடத்துல இருக்கு. ஸோ இந்த கேப்பு குளோட்டல், இந்த இடம் வோக்கல் கார்டு அல்லது ஆடாம் ஆப்பிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இல்லை லார்னிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இத்தனை பகுதி வந்து நம்ம மவுத்தில் புறப்பட்டு லார்னிக்ஸ் வரைக்கும் இருக்குது. அது இல்லாமல் இந்த மூக்கில் இருக்கிற 2 ஓட்டை வழியாக அந்த நோஸ் வழியாகவும் சில சவுண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதுக்கு வந்து நேசல் சவுண்ட்ஸ் அப்படின்னு பேர். ஸோ இப்போ இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத சொல்லிடுறேன். நம்ம அப்படியே கொஞ்சம் முதல்ல இந்த பைலேபியலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த 4 கான்சனன்ட் சவுண்ட்ஸ் தான். அதை எப்படி உச்சரிக்கலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து அவ்வளோதான், வாய்ஸ்லெஸ் கான்சனன்ட் அது, அவ்வளோதான். அடுத்து அதே சவுண்டு வந்து வாய்ஸ்டு சவுண்டாக வரும். த்ரோவாக நீங்கள் தொண்டையிலேருந்து அந்த சவுண்டை வந்து உச்சரிக்கணும்.
இப்போ ஃபஸ்ட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ண அதுக்கு வந்து காற்று மட்டும் வந்தாலே போதும். இப்போ நீங்கள் அதோட கூட சவுண்டு தொண்டையிலேருந்து கொடுத்தீங்கன்னா அது வாய்ஸ்டு சவுண்டு. பா 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 பா, இப்பா இல்லை பா. அடுத்து இந்த சவுண்டு வந்து நேசல் வழியாக ப்ரொடியூஸ் ஆகுது. பட்டு அதுக்கு வந்து இந்த லேபியலோட உதவி தேவை. அடுத்து ஒரு சவுண்டு, இந்த சவுண்ட் பார்த்தீங்கன்னா யூ மேலே புள்ளி வச்ச மாதிரி சவுண்டு. அதை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மவுத்தோட வேலை தேவைப்படும். பாருங்கள், அப்படி சொல்லணும். அதை வாயை அப்படி வச்சுக்கிட்டு அப்புறம் அந்த யூ சவுண்டை நீங்கள் சொல்லணும். ஸோ இந்த 4 சவுண்டும் பார்த்தீங்கன்னா இந்த பைலேபியல் சவுண்டு, 2 லிப்ஸை யூஸ் பண்ணி அந்த இடத்துல அந்த சவுண்டு வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா லேபியோ டென்டல் சவுண்டு. 2 சவுண்டு இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த 2 சவுண்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற இந்த டீத்தும் கீழே இருக்கிற இந்த லோயர் லிப்பும் யூஸ் ஆகும் அதுக்கு. உதாரணத்துக்கு இப்போ ஃபர்ஸ்ட் சவுண்ட் பாருங்கள், அவ்வளோதான். ஃபேன் ஃபேன் ஃபேன், அவ்வளோதான். அடுத்து இருக்கிற 2வது சவுண்டும் அதே தான். வேன் 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 வேன். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே இருக்கிற இந்த டீத்தும் கீழே இருக்கிற லோயர் லிப்பும் யூஸ் ஆகிறதுனால லேபியோ ப்ளஸ் டென்டல். ஸோ லேபியோ டென்டல் சவுண்ட் நம்மளுக்கு இந்த 2 சவுண்ட் தான் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சவுண்ட்ஸ் 2 சவுண்ட்ஸ் வந்து டென்டல் சவுண்டு. 2 டென்டல் யூஸ் ஆகும் ப்ளஸ் டங்கு யூஸ் ஆகும். நிறைய பேர் இதை ஆல்வெலர் ரிட்ஜில் சொல்லிவிடுவாங்க, அப்படி இல்லை, ஆக்சுவலாக டென்டல் தான் இது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த 2 சவுண்டும் ஒன்று வாய்ஸ்லெஸ்ஸு, இன்னொன்று வாய்ஸ்டு. அது சொல்லும் போது 2 டென்டலுக்கு இடையில அந்த பிளேட் ஆஃப் த டங்கை வைக்கிறீங்க. இது ஃபஸ்ட்டு சவுண்டு, இது அவ்வளோதான். ஸோ டென்டல் யூஸ் ஆகிறதுனால இது 2த்தையும் டென்டல் சவுண்ட் அப்படின்றோம். அடுத்து நம்ம டீத் ரிட்ஜிங் மேலே அந்த இடம் சொன்னோம் இல்லையா, ஆல்வேலார் ரிட்ஜ் இல்லை டீத் ரிட்ஜின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 சவுண்ட்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சவுண்ட் வந்து இப்போ நீங்கள் பார்க்குற சவுண்ட்ஸு டீத்தை கொண்டு போயிட்டு ஆல்வேலார் ரிட்ஜ் இந்த டீத் ரிட்ஜில் வைக்கிறீங்க. அடுத்த சவுண்டு பார்த்தீங்கன்னா இது வாய்ஸ் இது, அதனால் டி தொண்டையிலேருந்து சொல்கிறீங்க. டி 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 டி. அடுத்து இருக்கிற இந்த சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீத் ரிட்ஜில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு சொன்னீங்கன்னா போதும். சில்க் சில்க். நாக்கு வந்து டீத் ரிட்ஜில் தான் இருக்கும். நீங்கள் பல்லு ஓட்டுற மாதிரி தான் இருக்கும், பட் நாக்கு எங்கே இருக்குன்னா டீத் ரிட்ஜில் இருக்கும், டீத்துக்கு அடியில் வராது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துல வச்சுக்கிட்டு கொஞ்சம் வாய்ஸ்டாக தொண்டையிலேருந்து சொல்கிறீங்க. அடுத்து இருக்கிற சவுண்டு அடுத்து இருக்கிற இந்த சவுண்டு வந்து ரெட்ரோலாக்ஸ் சவுண்டுன்னு சொல்லுவோம். அதாவது டீத் ரிட்ஜிலேருந்து கொஞ்சம் மேலேயும் போகும், நாக்கு வந்து ஒரு இடத்துல இருக்காது, ரொட்டேட் ஆகினே இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் ரெட்ரோலாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆர் சவுண்டு வெளியே அவ்வளோ வரக்கூடாது, அந்த மாதிரி வச்சுருக்கோம் இதை. ஸோ இந்த 7ம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டீத் ரிட்ஜி சவுண்ட்ஸ்னு சொல்கிறோம். அடுத்து வந்து நம்மளுக்கு பேலட்டோ ஆல்வெலார். இந்த டீத் ரிட்ஜிக்கு மேலே ஹார்ட் பேலட்டுக்கும் டீத் ரிட்ஜிக்கும் இடையில உச்சரிக்கக்கூடிய இது டீத் ரிட்ஜி. இதோட கொஞ்சம் மேலே இந்த இடத்துல பேலட்டோ ஆல்வெலாரில் உச்சரிக்கக்கூடிய சவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 4 சவுண்ட் இருக்குது. அதை பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபஸ்ட் சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இச்.
அதே கொஞ்சம் வாய்ஸ்டாக சொல்கிறோம். ஜ் 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 ஜ். அடுத்து இருக்கிற சவுண்டு பார்த்தீங்கன்னா நாக்க மேலே வச்சு அதையே வாய்ஸ்டாக சொல்கிறோம். இஷ் இஷ் ப்ளஷர் மெஷர் இஷ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 சவுண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பேலட்டோ ஆல்வெலார் ரிட்ஜில் ப்ரொடியூஸ் ஆகிற சவுண்ட்ஸு. அடுத்து நம்மளுக்கு பேலட்டல். ஹார்ட் பேலட்டில் பிளேட் ஆஃப் த டங்கு போய் தொடாது இந்த சவுண்டுக்கு. சென்டர் டங் லைட்டாக ரைஸ் ஆகிட்டு தொடும். இ இ பேலட்டல் கிட்ட போகும். இ நீங்கள் வந்து நான் சொல்கிறத அப்படியே சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சவுண்டை. இ இ சொல்லும் போதே உங்களுக்கு அந்த சென்டர் ஆஃப் த டங் போயிட்டு பேலட்டல் கிட்ட போய் டச் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இ இ இ இ இ இ யா போட்டு மேலே புள்ளி வைக்கிற இல்லையா அந்த சவுண்டு. இ இ உதாரணம் பார்த்தீங்கன்னா எஸ் யாக் எஸ் எஸ்ன்னு சொல்லுவாங்க. எஸ் எஸ் எஸ். அதுக்கப்புறம் சாஃப்ட் பேலட்டு. உள்ள சாஃப்டாக இருக்கிற அந்த ஏரியாவில் வச்சிருக்கக்கூடிய சவுண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது ஒரு 3 சவுண்ட்ஸ் இருக்குது. அந்த இடத்துல சவுண்டு வந்து பட்டு சவுண்டாக கன்வெர்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை உச்சரிச்சு பாருங்கள். காற்று அங்கே தான் படும், சாஃப்ட் பேலட்டில் தான் படும். அடுத்து இதே வாய்ஸு இந்த சவுண்டு கு 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 கு. அடுத்து இதில் இது வந்து பார்த்திங்கன்னா நேசலில் தான் வரும். உங்கு உங் 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 உங். வாய்ஸ்டு இது. ஆல் நேசல் சவுண்ட்ஸ் ஆர் வாய்ஸ்டு. உங் 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 உங். இது 3த்தையும் இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். கு உங் கு உங். ஸோ இது 3 வந்து பார்த்திங்கன்னா நேசல் சவுண்டு. அடுத்து வந்து ஒரே ஒரு சவுண்ட் தான் மீதி இருக்கும், அந்த ஹெச் போட்டிருக்கிற மாதிரி இருக்கிற இந்த சவுண்டு. இது வந்து குளோட்டல் சவுண்டுன்னு சொல்லுவோம். எங்கேயுமே இதாகாமல் இங்கே மட்டும்தான் இருக்கும். எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், நாக்க லைட்டாக வெளியே நீட்டின மாதிரி அவ்வளோதான். இந்த 24 சவுண்ட்ஸ் தான் நம்ம ஆர்கான்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் கிளாஸிஃபை பண்ணி சொல்லியிருப்பாங்க. இந்த 24ம் கான்சனன்ட்ஸ் இது எங்கெங்கே உச்சரிக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். மீண்டும் வவல்ஸ் சம்மந்தமாகவும் இந்த ஃபனட்டிக்ஸ் சவுண்டை யூஸ் பண்ணி எப்படி இங்கிலீஷை ரீட் பண்ண கற்றுக் கொடுக்கறது பசங்களுக்கு, அதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.